ஐயா புகழ் நம்முடைய காரணமாகும். அப்பொழுது அப்பையில் அறிவியல் அறிஞர் ஒருவர் தான் ஒரு காலப்பயண கருவியை கண்டுபிடித்ததாக கூறியது நினைவுக்கு வந்தது. அவர் தன் மந்திரியை அழைத்துக் கொண்டு அறிஞரின் இல்லம் மன்னரும் மந்திரியாரும் காலப்பயணம் செய்து வருகிறார்கள். மந்திரியாரே, நாம் இப்பொழுது காலப்பயணம் செய்து எந்த ஆண்டில் வந்துள்ளோம்? மன்னா, நாம் 2024ஆம் ஆண்டு மினியாபோலிஸில் தமிழ் பள்ளியில் உள்ளோம். ஓ, இப்பொழுது நம் தமிழ் மக்கள் உலகெங்கும் பரவுகிறதா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. காட்சி 2 பள்ளியில். நான் இந்த வாரம் லெகோ காம்படிஷனுக்கு போறேன். நீனும் வரியா? இல்ல நான் சாக்கர் கேம் விளையாட போறேன். மேட்ச் இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம தமிழ் பள்ளியில தமிழோட விளையாடு ஒரு போட்டி வைக்கிறாங்களா? கலைக்கிறீங்க. பேசுவதை கவனித்தீர்களா? ஆம் மந்திரி, இருக்க ஏதோ லீகோவா சாக்கரா ஒன்றும் புரியவில்லை. மன்னா, அவர்கள் தமிழோடு விளையாடு என்றார்களே, அதை கேட்டேன். உண்மை யாருக்கு? மன்னா, இது அரசவை அல்ல. இரு வருகிறேன். மன்னர் ஆசிரியரை போல் உடையணிந்து சொல்லுங்க ஐயா. நம்ம பள்ளியில் நடக்கிற தமிழோடு விளையாடும் போட்டியில் நீங்கள் வெற்றி பெற்றால் பரிசாக ஐபேட் தருகிறார்களாம். என்ன ஐபேடா? இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிக்கணும். ஆமா, நம்ம இந்த போட்டியில இப்படியாச்சும் ஜெயிக்கணும். ஆனா எப்படி? நம்ம விருப்பதுனா திருக்குறள் தெரியுமே. ஹே, என் தம்பிக்கு குறள் அத்தனையும் அத்தபடி என்ன சொல்றீங்க? ஆனா அதை எப்படி சொன்னதுப்பா? அது ஏன் கவலை. My dear sister, என் உயர் தங்கையை. என்ன my dear sister? தமிழ் ரொம்ப பொங்குது, மன்னிக்கவும் பாசம் ரொம்ப பொங்குது. சும்மா கேட்டு பார்ப்போம். அது ஒன்றும் இல்லை. நம்ம பள்ளியில ஒரு போட்டி நடக்கல, அதெல்லாம் நாங்க கலந்துக்கிறோம். நீயும் நான் எங்களோட டீம்ல இருந்தானா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஓ, நீங்களா
பெற்றால் நமக்கு சயின்ஸ் மியூசியம் போக வாய்ப்பு இருக்கும். அப்பனா சரி, நானும் இந்த டீம்ல சேர்ந்துக்கிறேன். சரி பார்க்கலாம். தங்கச்சி இப்படியோ நம்மளோட டீம்ல சேர்ந்து வச்சுட்டேன். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, அவகிட்ட நம்ம வெற்றி பெற்றால் நமக்கு சயின்ஸ் மியூசியம் போக வாய்ப்பு இருக்கும் சொன்னேன். இது தப்பு இல்ல, நம்ம போய் சொல்லவே கூடாது. இது வருவரை சொல்லிக்காரு. தன்னஞ்சறிவது பொழுக்க பொய்த்த பின் தன்னஞ்சி தன்னை சுடும். போல பார்த்துக்கலாம். முடியாது. மன்னா, விரைந்து வாருங்கள். நம் பிள்ளைகள் எவ்வாறு விளையாடுகிறார்கள் என்று பார்ப்போம். இதோ வந்துட்டேன். முன் இருக்கையில் அமர்வோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழோட விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். என்ன மக்களே, விளையாட ஆரம்பிக்கலாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். போட்டியில் ஆரம்பிக்கலாமா? ரகு நம் டீம்ல கூப்பிடலாமா? இந்த போட்டியில் மொத்தம் 3 சுற்றுகள் உள்ளன. முதல் சுற்று விடப்பட ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கணும். எல்லாம் ஏற்றுமே வாங்க. மணி 1 உங்களுக்கான குரல். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இளமிசை டேஷ் பார். சரியான பதில். மணி 2 உங்களுக்கான குரல். கேணில் விழிச்செல்வம் டேஷ் ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. சரியான பதில். மணி 3 உங்களுக்கான குரல். உடுக்கை எழுந்தவன் கை போலே ஆங்கே டேஷ் கலைவதாம் நட்பு. சரியான பதில். மணி 4 உங்களுக்கான குரல். முழுதுண்டு டேஷ் வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அருமை அருமை, சிறப்பாக விளையாடினார்கள். இப்ப 2வது சுற்று போகலாமா? அடுத்த சுற்று விடப்பட ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அணி 1 உங்களுக்கான குரல். முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை. அணி 2 உங்களுக்கான கேள்வி. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு. சரியான பதில். அணி 3 உங்களுக்கான குரல். ஈன்ற பொழுதில் பெரிதுவர்க்கும் தன் மகனை. சரியான பதில். அணி 4
ஒன்றும் இல்லாத போது சிறிது சரியான பதில். அருமை அருமை, சிறப்பாக விளையாடினார்கள். இப்பொழுது மூன்றாம் சுற்று ஆரம்பிக்கலாம். ஒரு அணியும் 4 குரல்கள் சொல்ல வேண்டும். அணி 1, உங்களுக்கான நேரம் இப்பொழுது. ஒழுக்கம் விருப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அணி 2, உங்களுக்கான நேரம். செல்வத்தும் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. கற்க கசடர கற்பவை கற்றபே நிற்க அதற்கு தகும். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புற்கடியில் பூசல் தரும். அருமை அருமை. அணி 3, உங்களுக்கான நேரம் இப்பொழுது. தோன்றின் புகழோடு தோன்றிய அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. தூங்காமை கல்வி துயிலுமை எம்மூன்று நீதான் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொலியும் சொல். சுழற்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உலகம் உழவே தலை. அப்பப்பா, களம் சூடு பிடிக்குது. அணி 4, நீங்க எப்படி? உங்கள் நேரம். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமுனை. குரல் இனிது யார் இனிது என்பதா மக்கள் மழலை சொல் கேளாதவர். தந்தாய் மகள் காற்றும் நன்றி எளியது புத்தி புத்தி ஏற்ப செயல். யாகாவல் ஆயினும் நாகாக்க காவாக்கா சோகாக்க சொல்லியிருக்கப்பட்டு. நல்லா சொல்லியிருக்கீங்க. இந்த போட்டியில் 4 அணியும் சிறப்பாக விளையாட வெற்றி பெற்றனர். இந்த போட்டியை உங்களை திருக்குறள் படிக்க வைக்கிறதுக்காக தான். ஆமாம், அதுக்காக பரிசு இல்லைன்னு சொல்லல. எல்லாரும் சயின்ஸ் மியூசியம் போக அனுமதி வாங்கியிருக்கோம். எப்படி?
நன்றி.